இன்னைக்கு அக்னி சிறகையில் நம்ம யாரை பார்க்க போகிறோம்னா ஜான்சி ராணி லட்சுமிபாய் அவங்க வாழ்க்கை வரலாறு பார்க்க போகிறோம். ஜான்சி ராணி வந்து வாரணாசியில் உள்ள காசியில் வந்து பிறந்திருக்காங்க. எப்போ பிறந்திருக்காங்க? 19/11/1828 பிறந்திருக்காங்க. இவங்க அம்மா அப்பா வந்து பாஜிராவ், அவங்க அம்மா பேர் வந்து பாகிராய் பாய். இவங்க அம்மா அப்பா பேர். லட்சுமிபாய் பிறந்தபோது வந்து இவருக்கு வந்து சூட்டப்பட்ட பெயர் வந்து மனு கர்ணிகா. கேட்டுக்கோங்க, இவங்களுக்கு சூட்டப்பட்ட பெயர் வந்து மனு கர்ணிகா. இது என்னன்னா, இது வந்து புனித கங்கை ஆற்றின் பெயராகும். கங்கை நதியோட பேரை வச்சிருக்காங்க செல்லம்மா. அதுக்கப்புறம் இவர் இளமையில வந்து அதுக்கப்புறம் போக மண்ணு பாய் அப்படின்னு அழைச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் லட்சுமி பாய் வந்து 4 வயசா இருக்கும்போது அவங்க அம்மா இறந்துட்டாங்க. 4 வயசா இருக்கும்போது அவங்க அப்பா இறந்தோன்னா அப்பா தான் வளர்த்துருக்காங்க. அப்பா வளர்க்கும் போது வந்து இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, நல்ல வீரமா வளர்த்துட்டு மார்சியல், அப்புறம் வந்து குதிரை ஏற்றம், போர்க்கலை, துப்பாக்கி சுடுதல், இதெல்லாம் வந்து அவர் சின்ன வயசுலேயே சொல்லி கொடுத்துருக்காரு. யாருக்கு? நம்ம ஜான்சி ராணிக்கு வந்து அவங்க அப்பா சொல்லி கொடுத்துருக்காங்க. எங்க கூட வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட்டிவா இருந்தது இன்னொரு வளர்ப்பு பிள்ளைங்க வந்து நானா சாஹிப் அப்படிங்கிறவங்க இருந்திருக்காங்க. அவங்க வந்து சின்ன பிள்ளைல விளையாடும் போது என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க வந்து யானையில ஏறி உட்காந்துருப்பாங்க. அப்போ ஜான்சி ராணி வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா, நானும் அந்த யானையில உட்காருங்க அப்படின்னு சொல்லியிருக்கா ஜான்சி ராணி. அப்போ இவங்க வந்து ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கிறனால கீழே விழுந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேண்டாம் இப்போ இருக்க வேண்டாம் அப்படின்னு சொன்னோன்னா ஜான்சி ராணி வந்து ரொம்ப அழுதுருக்காங்க. ரொம்ப அழுதுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்க வழி போய் அவங்க அப்பாட்ட போய் சொல்லியிருக்காங்க, என்னை இப்படி ஏற்ற மாட்டேன்ட்டாங்க, ஆனால் நானும் பெரிய ராணியாக வருவேன், வந்து இதே மாதிரி நிறைய யானைப்படை வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாட்டே சபதம் மாதிரி சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் கரெக்டாக வந்து ஜான்சி ராணி 7 வயசு இருக்கும்போது வந்து அவங்க அது குதிரை ஏற்றம் எல்லாமே அப்பவுமே படிச்சுக்கிட்டாங்கல்ல. அப்போ வந்து இந்த நானா சாஹிப் அவரை வந்து குதிரையில வச்சு ஓட்டி கொண்டுட்டு போயிருக்காங்க. கொண்டுட்டு போகும்போது குதிரை டப்புனு கீழே விழுந்துட்டு